வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 24 ஹெச் டிவியில் இப்போ நான் போர்டு அசம்பிள் பண்ணி வேறு யூனிவர்சல் போர்டு யூலான் போர்டு போட போகிறேன். இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ புரிஞ்சால் நீங்கள் இந்த டிவி மட்டும் இல்லை, எல்லா டிவிக்கும் சப்போஸ் போர்டு கிடைக்கலனா புதுசாக போர்டு எப்படி வச்சு செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போது இந்த டிவி ஒரு 24 இன்ச் டிவின்றதுனால பவர் சப்ளை போர்டு வந்து சின்னதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 21லேருந்து 24 வரைக்கும் இந்த பவர் சப்ளை போடலாம். இதே நீங்கள் பெரிய டிவி இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பவர் சப்ளை தனியாக போர்டு விற்கிது, அந்த போர்டு வாங்கி போட்டுங்க. இந்த U11 போர்டில் நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுத்த உடனே அது பேக் லைட்டுக்கு தனியாக பேக் லைட் ஆன் சப்ளை, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் சப்ளை எல்லாம் சேர்ந்து இது ஒரு எல்லோ கலர் ஒயரில் 4 ஒயராக வந்துடும். 4 ஒயராக வந்து எல்இடி டிரைவருக்கு போயிடும். அந்த எல்இடி டிரைவர் என்ன பண்ணணும், நம்ம ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிடும், ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். அதான் அந்த 4 ஒயரினுடைய வேலை. இந்த எல்இடி டிரைவருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வோல்ட் தான் அவுட்புட்டில் வரும். அதனால் ஒரு சின்ன டிரைவர் இது. இதே நம்ம 32க்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக டிரைவர் இருக்குது. நம்ம டிரைவரை வாங்கி செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிப்பில் தான் வரும். இது சப்ளை கம்மியாகிறதுனால இது வந்து இந்த டிரைவர்லேருந்து ஸ்டிப்பில் தான் பேக்லைட் சப்ளை வரும். அவ்வளோதான். இந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம 24 இன்ச் டிவினா இந்த பவர் சப்ளை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் அடாப்டர் வச்சாலும் போதும். இது வந்து ஒரு பேசிக்காக எல்லா டிவிக்கும் எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒரு வரைமுறை தான் இது. இப்போ இந்த டிவிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பவர் சப்ளை போர்டு, ஒரு எல்இடி டிரைவர் போர்டு, அதுக்கப்புறம் ஒரு மதர் போர்டு U11 போர்டு. அவ்வளோதான். இந்த டிவியை அழகாக செட் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்கள் டிவியில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது பாருங்கள். டிவியில் பார்த்திங்கன்னா ஒன்று மிரர் ப்ராப்ளம் வரும், அப்படி இல்லைனா போஸ்ட் இமேஜ் ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த டிவியில் பார்த்திங்கன்னா தலைகீழ படம் தெரியுது. அதனால் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது சர்வீஸ் மெனில் போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த டிவிக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் மெனு கோடு பார்த்திங்கன்னா இன்புட் அழுத்தின உடனே அதுக்கப்புறம் 2580 அழுத்தின உடனே நம்மளுக்கு சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு நம்ம இந்த லோகோ கூட மாற்றிக்கலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மிரர் ப்ராப்ளம்ன்றதுனால இது எப்படி நான் வந்து போய்ட்டு பண்ணுறேன்னு நல்லா கவனமாக பார்த்துங்க. இப்போ ஓப்பன் பண்ண உடனே அதுக்கப்புறம் பேனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு ஓகே பண்ண உடனே அது வந்து பேனல் மிரர் ஆன் ஆஃப்னு காமிக்கும். இதை கரெக்டாக கவனமாக பாருங்கள். இப்போ நான் சரியாக ஓப்பன் பண்ணிவிட்டு பேனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். போயிட்டு ஓகே பண்ண உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா பேனல் மிரர்னு கீழே வரும். அது ஆன் இருக்கும். நம்ம ஆன் வந்து நம்ம ஆஃப் பண்ண உடனே அப்படியே தலைகீழ மாறிடும். அதுக்கப்புறம் இப்போ தலைகீழ மாறிடுது. மாறின உடனே நம்ம பவர் ஆஃப் பண்ண உடனே அது சேவ் ஆகிடும். பவர் ஆஃப் பண்ணி போட்ட உடனே கரெக்டாக உங்களுக்கு இந்த லோகோ வந்து கரெக்டாக நேராக வந்துடும். கரெக்டாக பாருங்கள். இது எல்லா டிவிக்கும் இது சேம் தான். அதேமாதிரி சர்வீஸ் மெனு பார்த்திங்கன்னா ஒரு போர்டுக்கும் வேறு சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும். நம்ம போர்டு வாங்கும்போதே அதில் சர்வீஸ் மெனு கோடு, ரெசல்யூஷன் கோடு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை பற்றி கவலை தேவையில்லை. இப்போ வந்து ஒரு பேசிக்காக ஒரு டிவியை எப்படி நம்ம வேறு போர்டு போட்டு அசம்பிள் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது புரியாத மறுபடியும் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ரிமோட் கேட்டிருந்தார். ரிமோட்னால் எல்லா டிவிக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிக்கு ஒரு ரிமோட் வாங்கி வைக்கணும்ல, அந்த ரிமோட் வந்து இப்போ நான் கடைசியாக போட்டிருக்கிறேன். அந்த மாடல் பார்த்து வாங்கிக்கிங்க. அந்த மாடல் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்மார்ட் டிவிக்கும் அந்த ரிமோட் ஒர்க் ஆகும். அது எப்படின்னா செலெக்ஷன் பண்ணுறது ஒரு ரிமோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அதான் அந்த ரிமோட்லேயும் எப்படி செலெக்ஷன் பண்ணி நம்ம டிவியை நம்ம ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக சொல்லியிருப்பாங்க. இந்த ரிமோட் அந்த ரைட்டில் இருக்கிற ரிமோட் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பட்டன் அழுத்தின உடனே லைட் எரிஞ்சினே இருக்கும். நம்ம டிவியில் பார்த்திங்கன்னா ஓகே அதான் வால்யூம் ஏறும். அப்படி ஓகே பட்டன் அழுத்திட்டு ரெட் பட்டன் அழுத்தினாக்கா அது டிவி வந்து சேவ் ஆகிடும். அந்த ரிமோட்டுக்கு இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இது எல்இடி 1 எல்இடி 2ன்னு இருக்கும். இதை அழுத்திட்டு நம்ம ரிமோட் ஆன் பண்ணி பார்த்துட்டாக்கா அப்படியே டிவி சேவ் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி தான் இது. இந்த வீடியோவில் நம்ம வந்து கீபேடை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன், எல்இடி ஸ்கேப்பிளை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். எல்இடி ஸ்கேப்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் எல்இடி ஸ்கேப்பிளே போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் பட்டன் பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் பட்டனே வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுவிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த மாடல் தகுந்த மாதிரி எல்இடி ஸ்கேப்பிள் வாங்கிக்கிங்க. இதில் கீபேடெல்லாம் அப்படியே ரெடியாக வரும். நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.